ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசகுல்லா ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக ரசகுல்லா கிடைக்கும். நான் இந்த கடாயில் தான் பாலை சேர்த்து காய்ச்ச போகிறேன். பால் நல்லா கொதித்து வரணும், அந்த அளவுக்கு இதை காய்ச்சணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பாத்திரத்தில் வேணாலும் பாலை காய்ச்ச வைக்கலாம். நான் பாலை கடாயில் காய்ச்சி வச்சதுனால ஒரு 2-3 வாட்டி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்படி நாம் கிளறதுனால பால் அடியில் போய் தங்காமல் இருக்கும். பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. பால் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பாலில் அரை எலுமிச்சை பழத்தோட ஸ்டாரை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இனி நாம் இதை கிளறி விட்டோன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். பன்னீரை பிரித்தெடுப்பதற்கு காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நாம் இந்த காட்டன் துணியில் வீற்றினோன்னா நல்ல சூடாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அரிப்பை பயன்படுத்தி அந்த பன்னீரை மட்டும் பிரித்தெடுத்து அந்த துணியில் சேர்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். அரிப்பில் அரிச்செடுத்ததை அப்படியே காட்டன் துணியில் சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீருமே அரித்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நாம் அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் நாம் சேர்த்த எலுமிச்சை பழத்தோட வாசனை எல்லாம் போகும். பன்னீரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த துணியை நாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுக்கணும். சுற்றி எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே எந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே புழிஞ்சு வெளியே எடுத்துக்கணும். பன்னீர்லேருந்து தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். ஆனால் அதை நம்ம உடச்சி விட்டோன்னா இந்த மாதிரி துருதுருவாக ஆயிரும். இனிதான் நம்மளோட மெயின் வேலையே இருக்குது. இந்த பன்னீரை நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கையால் இந்த மாதிரி நல்லா வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகணும் பன்னீர். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த பன்னீரை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன்னீர் ரொம்ப சாஃப்ட் ஆகும். எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேங்கிறது மாதிரி இந்த பன்னீர் அப்படி ஆயிரும். ரொம்ப சாஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள். இனி நாம் இதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக இதை பிரித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சின்னதாக பால்ஸ் பிடிச்சோன்னா அந்த பால்ஸ் வந்துட்டு நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட டபுள் ஆகி கிடச்சிரும். நம்ம உருண்டைகளாக பிடிக்கும்போது எந்த ஒரு கிராக்கும் வராமல் பார்த்துக்கோங்க. அதவா உங்களுக்கு கிராக் வந்துருச்சுன்னா இன்னும் இந்த பன்னீரை கொஞ்சம் கூட நல்லா பிசைஞ்சிட்டு பால்ஸ் ஆக்கிடுங்க. ரொம்ப குட்டி குட்டி பால்ஸாக தான் பிடிச்சிருக்கேன். எனக்கு டோட்டலாக 1 லிட்டர் பாலில் 13 பால்ஸ் கிடச்சிது. பன்னீரை நம்ம நல்ல உருண்டைகளாக ஆக்கினதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தனோ அந்த கப்புக்கு 3 கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ரசகுல்லா ரெசிபி செய்யும்போது இந்த சர்க்கரை பாகு கொதிச்சா மட்டும் போதும். எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. சர்க்கரை பாகு நல்லா கொதித்ததுமே நாம் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்த பன்னீரை 1 பை 1 மட்டும்தான் சேர்த்துக்கணும். இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. மொத்தமாக எடுத்து தூக்கி தட்டிடக்கூடாது. 1 பை 1 மட்டும்தான் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பன்னீரை சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விடவும் கூடாது. கரெக்டாக ஒரு 15 நிமிடம் நம்ம சேர்த்த பன்னீர் உருண்டைகள் சர்க்கரை பாகில் கிடந்து நல்லா கொதித்து வேகணும். டைம் ஆக ஆக நாம் சேர்த்த பன்னீர் உருண்டைகள் இந்த மாதிரி டபுள் மடங்காகும். நாம் சின்ன உருண்டைகள் தான் போட்டோம். எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இனி நாம் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் இதை அப்படியே சர்க்கரை பாகில் ஊற விட்டுறணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து பார்க்கலாம். 8 மணி நேரத்துக்கு பிறகு நமக்கு ஜூஸியான சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு பிடிச்சா மட்டும் குங்குமப்பூவும் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பும் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.